சரியும் சிஎம் விஜய் செல்வாக்கு. வெளியான அரசியல் கணிப்பு. சரி செய்ய ஒரே வழிதான். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் தலைமையிலான தாவேக மீதம் 126 தொகுதிகளில் தோல்வியை தழுவியது. குறிப்பாக டெல்டா பகுதிகள், விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்கள் போன்ற பல மாவட்டங்களில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகவை மக்கள் கடந்த சட்டசபை தேர்தலில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற 108 தொகுதி 200 தொகுதியாக மாறும் என தேர்தல் முடிந்து பலரும் கணிக்கப்பட்டு வந்த நிலையில், ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் மக்கள் மீது வெறுப்பும் சலிப்பும் வரும் வகையில் ஆட்சியாளர்களின் சில செயல் முதல்வர் விஜயின் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளதாகவே கணிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதை விரிவாக பார்க்கலாம். முதல்வர் விஜயை கடந்த தேர்தலில் ஆதரித்தவர்கள் 5 வகையினர். அதில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் அவருடைய ரசிகர்கள். இவர்கள் வெறும் ரசிக மனோபாவத்துடன் செயல்படுபவர்கள். விஜய் நெஞ்சில் குத்தினால் கூட தளபதி அவ்வளவு ஸ்டைலாக குத்துறாரு என்று விதந்து ஓதுபவர்கள். அதற்கு அடுத்ததாக கடந்த சட்டசபை தேர்தலில் விஜயை ஆதரித்தவர்களில் மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள். இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தற்போது உள்ள அரசியல் கட்சிகளின் மீது நம்பிக்கை இழந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழாதா என்ற எதிர்பார்ப்பில் விஜய்க்கு வாக்களித்த இளைஞர்கள். அதற்கு அடுத்ததாக 3வது திமுக அதிமுக சலிப்பாளர்கள். அதாவது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று நீண்ட காலமாக கூறி வரும் வாக்காளர்கள். திராவிட கட்சிகளுக்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜய்க்கு ஆதரவளித்தவர்கள். இவர்கள் பெரும்பாலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள். அதாவது 4வது அதிமுக ஆதரவாளர்கள். எடப்பாடி தலைமையிலான அதிமுக திமுகவை எதிர்க்கும் அல்லது வெல்லும் சக்தியை இழந்துவிட்டது. திமுகவை தோற்கடிக்க விஜய்தான் தேவை என்று கருதி விஜய்க்கு வாக்களித்த அதிமுக ஆதரவாளர்கள். இவர்களும் கூட கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள். அடுத்ததாக 5வது முதியவர்கள் மற்றும் நடுத்தர வயதினர். அதாவது பேரன் பேத்தி மகன் மகள் சொன்னார்கள் என்ற காரணத்தால் முதல்வர் விஜய்க்கு வாக்களித்தவர்கள். மேலும் திமுக தான் எப்படியும் வெல்ல போகிறது, குறைந்தபட்சம் விஜய் எதிர்க்கட்சி தலைவராகவாவது வரட்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்தவர்களும் இந்த வகையில் அடங்குவர். இதில் 1வது விஜய் ரசிகர்களும் மற்றும் 4 திமுக எதிர்ப்பாளர்களும் தான் விஜய்க்கு நிலையான வாக்கு வங்கியாக மாறும் வாய்ப்புள்ளது. மற்றவர்கள் அனைவரும் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான் என்று கணிக்கும் அரசியல் பார்வையாளர்கள் விஜயின் தற்போதைய மௌனமான ஆட்சியும் முதிர்ச்சியற்ற ரசிக மனோபாவ அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அட்ராசிட்டிகளும் ஏற்கனவே மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளதால் மேற்கண்ட திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் இழந்து மொத்தத்தில் முதல்வர் விஜயின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என மக்களின் நம்பிக்கையை பெற்ற முதல்வர் விஜய் ஆட்சியில் ஆங்காங்கே தாவேகவினர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருவதை ஆரம்பத்திலேயே முதல்வர் விஜய் சரி செய்யவில்லை என்றால் இன்னும் விஜய் அரசியல் எதிர்காலத்துக்கு சிக்கல்தான் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.